மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா மக்களே? நான் விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு போறேன். சென்னையில பார்த்து சைதாப்பேட்டில் இருக்கேன். டிரைவிங் வேலை தான் பார்க்க போறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதுதான் மக்கள் இப்போ வீடியோ பண்றேன். மக்களே இந்த ட்ரெயின் வருது பாண்டிச்சேரியில இருந்து. கரெக்டா பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு 6:25 வந்து வண்டி வந்துருது. நான் இப்போ இறங்கிருக்கிற திருச்சூலம். ஆமா, அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா எக்மோடு. ஏன்னா இது வந்து சைதாப்பேட்டில் நிற்காது எக்ஸ்பிரஸ், அதனால லோக்கல் வண்டி பிடிக்கணும். அதுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். ஒரு லோக்கல் வண்டி வந்துச்சு திருச்சூலத்துல இருந்து சைதாப்பேட்டு போலான்ட்டு வந்து ஏறல பார்த்தேன். ஆனா கூட்டம் அள்ளுது மக்களை, சொல்ல முடியாத கூட்டம். நீங்களே பாருங்க கூட்டம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி யாராவது போறாங்க? அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி வந்துச்சு. சரி, இந்த வண்டியே காலையில பார்த்தா இதுல கூட்டம் ஓவரா தான் இருந்துச்சு. சரி, இதை விட்ட வண்டி கிடைக்காத போல தெரியுது. ஏன்னா மழை வேலை பெய்யுது, அதனால மக்கள்லாம் பைக்ல போறவங்கள இதுல வந்துட்டாங்க போல தெரியுது நினைச்சிட்டு நானும் வண்டி ஏறிட்டேன். சைதாப்பேட்டை வந்துருச்சு. சரி, சைதாப்பேட்டில் இறங்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள பார்த்தா உள்ள கூட்டத்தை பாரா. ஆனா மக்களை கிண்டியில இறக்கிட்டாங்க. இதோட கூட்டம் இறக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கும் ட்ரெயினுக்குள்ள பாருங்களேன். இதே கூட்டம் தான், ஆனா இதை விட டபுள் கூட்டம் இறக்கிட்டாங்க கிண்டியில மக்களே. அதுக்கப்புறம் இங்க சைதாப்பேட்டில் இறக்கிட்டாங்க மக்களே. இதான் வந்த ட்ரெயின். இறங்கி பயங்கரமா பசி எடுத்துக்கிச்சு. நேரா போன கடைக்கு, எங்க நம்ம அக்கா கடைக்கு தான் போனோம். 2 இட்லி ஒரு வடை வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டு பண்ண பைக் ராபிட்டோ புக் பண்ணலாம் பார்த்தா புக் ஆக மாட்டேங்குது. ஏன்னா சர்வே ப்ராப்ளம், மழை பெய்யுதுல, யாரும் பைக் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நடந்தே கிளம்பிட்டேன். வந்து போன 10 ரூபா தண்ணி ஒரு டீ குடிச்சிட்டு அங்க இருந்து ரூம் கிளம்பிட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.